முதல்வரின் அறிவிப்பிற்கிணங்க பொதுமக்களின் நலன் கருதி 10 அல்லது அதற்கு மேற்பட்ட பணியாளர்களை பணியமர்த்தியுள்ள கடைகள் மற்றும் வணிக நிறுவனங்கள் வாரத்தின் 7 நாட்களும் 24 மணி நேரமும் இயங்கும் வகையில் அனுமதி அளிக்கப்பட்டு ஜூன் 5 2025 முதல் மேலும் 3 ஆண்டுகளுக்கு நீட்டித்து தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத் துறையால் ஆணை வெளியிடப்பட்டுள்ளது. 2. திருநெல்வேலி மாவட்டத்தில் மாபெரும் நூலகம் அமைக்கப்படும் என்று ஏற்கனவே நிதிநிலை அறிக்கையில் சட்டமன்றத்தில் நான் அறிவித்திருக்கிறேன். அந்த நூலகத்திற்கு கண்ணியத்திற்குரிய காயிதே மில்லத் அவர்கள் பெயர் சூட்டப்படும். 3. அமெரிக்கா உடனான கனிமவள ஒப்பந்தத்திற்கு உக்ரைன் நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது. பொதுவாக மசோதா நிறைவேற 226 வாக்குகள் தேவைப்படும் நிலையில் நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற வாக்கெடுப்பில் 338 உறுப்பினர்கள் ஆதரவாக வாக்களித்தனர். 4. டிசிஎஸ் சார்பில் தற்போது பிசினஸ் ப்ரோசஸ் சர்வீசஸ் பிரிவில் டேட்டா ப்ரோசெசிங் பணிக்கு ஆட்கள் தேர்வு செய்யப்பட உள்ளனர். இந்த பணியை விரும்புவோர் குறைந்தபட்சம் ஏதாவது ஒரு டிகிரி படிப்பை முடித்திருக்க வேண்டும். அதாவது பிகாம், பிஏ, பிபிஐ, பிபிஏ, பிசிஏ, பிபிஎம், பிஎம்எஸ், பிஏ படிப்புகளை முடித்தவர்கள் இன்டர்வியூவில் பங்கேற்கலாம். 5. HCL சார்பில் தற்போது ஜாவா ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் பணிக்கு ஆட்கள் தேர்வு செய்யப்பட உள்ளனர். இந்த பணிக்கு விண்ணப்பம் செய்வோர் குறிப்பிட்ட பிரிவில் குறைந்தபட்சம் 3 ஆண்டும் அதிகபட்சம் 10 ஆண்டுகளும் பணி அனுபவம் கொண்டிருக்க வேண்டும். அது மட்டுமின்றி விண்ணப்பம் செய்வோருக்கு சில முக்கிய திறமைகள் இருக்க வேண்டும். 6. ஜம்மு காஷ்மீரின் ரம்பன் பகுதியில் பெய்த கனமழையின் காரணமாக பாக்லிஹார் மற்றும் சலால் அணை நிரம்பி வழிகின்றன. இதனால் வேறுவழியில்லாமல் பாக்லிஹார் மற்றும் சலால் அணை மதகுகள் திறக்கப்பட்டுள்ளன. இதனால் கிற்கு செல்லும் சிந்து நதியில் தண்ணீர் மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது.